லொகேஷன் சூப்பராக இருக்குல்ல. பெட்ரோல் டீசல் இதுக்கு மாற்றா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கார் அப்படின்னும் போது இந்த லாங் ரைட்லாம் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும், ரேஞ்ச் பேனிக் வேகமாக இருக்கும். அதேமாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்றது பெரிய லெவலில் இல்லையன்ற ஒரு பெரிய குழப்பம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் சிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஸ்கூட்டரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இன்றைக்கி கோமாக்கியோட ஃப்ளோரா மாடலோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், நிறைய புது புது பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கோமாக்கி, ஸோ இந்த பிராண்டை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோமாக்கி பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் அப்படின்னே சொல்லுவேன். 1987 காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரிங்காக இருக்கட்டும், ட்ரைவ் ஷாஃப்டாக இருக்கட்டும், ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்திருக்கு. இவங்க 2016 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கேரளா, அதுக்கப்புறம் டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் அசம்பிள் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. 2019 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 யூனிட்ஸை வந்து இவங்க இந்தியா ஃபுல்லாமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பரவலான மாநிலங்களில் வந்து நிறைய ஷோரூம்ஸு, சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இவங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது. ஸோ கோமாக்கி ஸ்கூட்டர்ஸ் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமை அணுகுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ ஸ்கூட்டர் டிசைனில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சர்க்குலர் ஹெட்லைட் செட்டப்பாக இருக்கட்டும், இது வந்து ஒரு LED ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஹெட்லைட்ஸுன்ற இண்டிகேட்டர், டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து LEDயில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி இந்த குரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் இந்த கலரை வந்து உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு LED DRLs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து LED இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மட் கார்ட்ஸ்லேயும் வந்து அந்த குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற விதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த இடங்களில் அந்த குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்து ரொம்பவே சூப்பராக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. டிசைன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். அப்படியே டெயில் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா ஒரு 80s காலத்தில் இல்லை ஒரு 70s காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு டிசைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன்லேயே அந்த ஸ்கூட்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். பின்னாடி டெய்லைட்ஸை சுற்றி குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடங்கள்லையும் வந்து அந்த குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டெயில் போர்ஷருமே நல்ல டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டுக்கு மேலே வந்து பேக் ரெஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பேக் ரெஸ்டர். பட் ஒரே ஒரு சின்ன மைனஸ் வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அது கம்ஃபர்ட்டை பற்றி பேசும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சைக்கிளோட டிசைன் வந்து உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் ரைடராக இருந்தீங்க அப்படின்னாலுமே சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா சில பேர் வந்து 4 feet இல்லை 4.2 இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சீட்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லென்த்தியான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் லேடிஸ் ஒன் சைடாக உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உட்காந்துக்க முடியும். ஃபேமிலி பர்பஸ்க்கு ரொம்ப தாராளமான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லுவேன். வீட்டில் அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை லேடிஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த ஸ்கூட்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்கூட்டரில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இந்த கால் வைக்கிற ஃபுட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்போர்டு வந்து ரொம்பவே ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் காலை இப்படி தூக்கி வச்சுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்கூட்டரை ஓட்டுறதுக்கு. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த நான் கால் வச்சிருக்க போர்ஷனே எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். நல்ல கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடையில் வந்து இடிக்கவே இல்லை. ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன மைனஸ் சொல்லணும்னு நான் சொன்னல, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வெஹிக்கிள் அப்படி நேராக இருக்கும்போது காலை தூக்கி தான் வந்து போட முடியல. ஏன்னா இந்த பேக்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடிக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி பேக்ரெஸ்டர் இல்லை அப்படின்னாலுமே ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேக்ரெஸ்டர் வந்து நம்ம காலை தூக்கி போட்டு ஏறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளோட ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஸ்கூட்டரில் வந்து மெயினாக அந்த ஸ்டோரேஜுங்கிறது நம்ம அதிகமாகவே பார்ப்போம். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து கேரி பண்ண முடியுதான்றதை நம்ம மெயினாக செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்கூட்டரில் என்னெல்லாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்ட் பேக்கு இல்லை கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 சைடுமே வந்து பாட்டில் ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே மொபைல் ஃபோன் வந்து அதில் கேரி பண்ணிக்க முடியும். மொபைல் ஃபோனுமே நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிற வகையில் 2 சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வைக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து மெயினாக பார்ப்போம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சில வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியை ரொம்பவே பெருசாக கொடுத்துட்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜை குறைச்சிடுவாங்க. இந்த வெஹிக்கிளில் பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து கூட தான். அதே மாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜும் வந்து 18 லிட்டர் இருக்கிற வகையில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட்டோ இல்லை ஆஃப் ஹெல்மெட்டோ வைக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஹெல்மெட் வைக்கலாம். அதாவது இந்த காதுகிட்ட மறைக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா ஆஃப் ஹெல்மெட்டு, அந்த ஹெல்மெட் வேணால் வைக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய சைஸ் ஆஃப் ஹெல்மெட்டு இல்லை ஃபுல் ஹெல்மெட்னால் கண்டிப்பாக அது உள்ளே வந்து வைக்க முடியாது. ஆனால் மித்த விஷயங்கள் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ அதை நிறைய பேர் நம்ம ஸ்கூட்டர் ரிவ்யூஸில் கேட்குறனால அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த கால் வைக்கிறதுக்கு அளவுக்கு இருக்குது. ஸோ எக்ஸஸாக நீங்கள் வந்து மேபி இந்த எப்படி சொல்ல இந்த அரிசி மூட்டை ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு தண்ணி கேனுமே நீங்கள் வந்து கிராஸாக வச்சு கேரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கலரில் இருக்கக்கூடியது தான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு, ஆர்பிஎம்மு, ஸோ எந்த கியரில் வந்து போயிட்டுருக்கு, பேட்டரி ஹெல்த்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து கியர்ஸ், அதாவது மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல், சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கியர்ஸுக்கு வந்து மோட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீடு வந்து உங்களுக்கு போகும். நீங்கள் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். செகண்டில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து ஸ்பீடு போகும். தேர்டில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அதிகபட்சமான ஸ்பீடு வந்து இது 60 கிலோமீட்டர். ஸோ டாப் ஸ்பீடு அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போக முடியும். இந்த ஸ்விட்சஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல்ஸ், ஹாரன் கொடுத்துருக்காங்க, அசார் சுவிட்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக இங்கே வந்து ஒரு சில சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டியது. ஸோ இங்கே கியர் சொன்னல, அந்த கியர் ஸ்விட்ச் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்க்கான வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஸ்விட்ச் வந்து எங்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். ஸோ ரிவர்ஸ்க்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்வர்டில் வந்து போக முடியும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 30ஓ 40ஓ ஸோ அதில் வந்து க்ரூஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த 30-40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து போகும். பட் இது எந்த லெவலுக்கு சிட்டிக்குள்ளே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து மெயினாக ஹைவேஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சிட்டிக்குள்ளே பெரிய லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மித்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க பேட்டரி அண்ட் மோட்டாருக்கு வருவோம். அடுத்தது அந்த ஸ்கூட்டரோட சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷனு, ரியரில் வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 வீல்லையும் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ காமனாக நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்க்கக்கூடிய டயர் சைஸ் தான். ஸோ அதனால் டயர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிட்டி பர்பஸ்க்கு ஏதுவான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக இதில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ இந்த ஸ்பீடுக்கு தகுந்த ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததாக மோட்டார், பேட்டரி பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தியிருக்க மோட்டார் வந்து உங்களுக்கு 3000 வாட்ஸ் மோட்டார், BLDC மோட்டார், ஹப் மோட்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அதிகபட்ச வேகம் வந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அண்ட் இந்த பேட்டரி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 75லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். ஈகோ மோட், இவங்க சொல்கிற ஈகோ மோடில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து கவர் பண்ண முடியும். ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா சிட்டி பர்பஸ்க்கு இந்த ரேஞ்ச் வந்து போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே அதிகனே சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போடுறீங்க, ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 நாளைக்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே போதிய அளவில் இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் LiFeP04 பேட்டரியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இன்கேஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடங்களில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 4.5 அதாவது 4 மணி நேரம் 50 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100 வந்து சார்ஜ் ஆகும். இதுவே வெஹிக்கிள்லே வச்சு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 90 பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். அடுத்ததாக இந்த வெஹிக்கிளோட இந்த மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா
வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்க, இல்லை ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் வந்து இவங்க பயன்படுத்தலை. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிட்டிக்குள்ளே ஒரு 30 to 40 க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்ச வேகம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 60 கிலோமீட்டர் வரைக்குமே இதால் வந்து வேகம் வந்து போகவும் முடியும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 79,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி பாட்டு போட்டு ஜாலியாக வைப் பண்ண முடியும். ஸோ அதுவுமே இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பேட்டரி வந்து ரிமூவல் பேட்டரியாக கொடுத்துருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடங்களில் இருக்கீங்க அப்படின்னும் போது அதுவுமே ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.